சூப்பர் ஸ்டார் ரஜினி பேசினாலே ஒரு கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. இப்போ முதல்வர் முன்னாடி பேசின ஒரு விஷயம் மறுபடியும் பேசு பொருளாகியிருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? எம்பி சு வெங்கடேசன் எழுதிய மணியம் செல்வன் ஓவியங்களில் உருவான வீரயூக நாயகன் வேள்பாரி புத்தகம் 1,00,000 பிரதிகள் விற்று வரலாற்று சாதனை படைச்சிருக்கு. இதை கொண்டாட சென்னையில ஒரு விழா நடந்துச்சு. அந்த விழாவுல நடிகர் ரஜினிகாந்த் சிறப்புரையாற்றினார். அங்கதான் ஒரு கலகலப்பான சம்பவம் நடந்துச்சு. அவர் பேசும்போது இதே அரங்கத்துல கலைஞர் ஐயா பத்தி ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா நடந்துச்சு. அப்போ முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில ஓல்ட் ஸ்டூடெண்ட் சமாளிக்கிறது கஷ்டம்னு யதார்த்தமா பேசினேன். ஆனா மனசுல ஓல்ட் ஸ்டூடெண்ட் தான் இயக்கத்தின் தூண், அவங்க இல்லனா எந்த இயக்கமும் தேராதுன்னு பேசணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் சிரிச்சதால மறந்துட்டேன். இப்போ ஆனந்த விகடன் மேடை, ஜூனியர் விகடன் மேடை எல்லாருமே என் ரசிகர்கள் இல்லையேன்னு யோசிச்சு பேசுறேன்னு சொல்லவும் அரங்கம் கைதட்டல குலுங்குச்சு. ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற புத்தகத்தோட விழாவுல சூப்பர் ஸ்டாரின் இந்த கலகலப்பான பேச்சு நிச்சயம் ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கும். அனுபவத்தோட மதிப்பு எவ்வளவு முக்கியம்னு ரஜினி தன் பேச்சால் உணர்த்தி இருக்காரு. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.